ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு உங்க க்ரஷ் உங்கள பத்தி என்ன நெனச்சிட்டு இருக்காங்கன்னுக்கான ரீடிங் பார்க்க போறோம். ஸோ இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஹைப் பண்ணுங்க. பர்சனல் ரீடிங் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல வந்து இமெயில் ஐடி இருக்கு. கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ என்ன சப்போர்ட் பண்ற எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. ஸோ இன்னைக்கான உங்க பெர்சன் உங்கள பத்தி என்ன நெனச்சிட்டு இருக்காங்கன்றத பார்ப்போம். ஓகே. மீன்ஸ் உங்க க்ரஷ். உங்க க்ரஷ் எப்பயுமே உங்கள்ட்ட இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. உங்களோட ஸ்பெண்ட் பண்ணணும்ன்ற ஒரு ஆசைகள் இருக்கு. அன்கண்டிஷனல் லவ்ல இருக்காங்க உங்க பெர்சன். டிவைன் லவ் அப்படின்றது இருக்கு. அவங்க உங்கள்ட்ட வந்து பேச இருக்க காத்திருக்காங்க. பேசாம இருந்தா அவங்க உங்கள்ட்ட பேச காத்திருக்காங்க. உங்க க்ரஷ்ல ரீசெண்டா அவங்கள வந்து ஹர்ட் பண்ண மாரி உங்களுக்கு ஏதாவது ஃபீலிங் இருக்கா? ஹர்ட் பண்ண விஷயம் அவங்கள ரொம்ப அ ஹர்ட் ஆயிருக்கு. ஸோ, அதனால அவங்க கொஞ்சம் உங்கள பத்தி ஒரு கவலைகள் இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னா, நீங்களே உங்களுக்கே தெரியாம அவங்கள ஹர்ட் பண்ணியிருக்கீங்க. அதனால அவங்க அந்த ஒரு கவலைகள் இருந்துகிட்டே இருக்கு. ஸோ, உங்க பெர்சன் உங்கள்ட்ட பேசாம இருக்காங்கன்னா, கண்டிப்பா ரீயூனியன் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் நெறையா இருக்கு. ரீயூனியன் ஆவாங்க. ஸோ, அவங்களுக்கு எவ்வளோ கம்ப்ளைண்ட் இருந்தாலும் உங்க மேல இருக்கிற லவ் வந்து குறையல. ஸோ, அது உண்டு தான் அவங்களுக்கு. ஆல்வேஸ் ட்ரீமிங் அபௌட் யூ ஒன்லி உங்க பெர்சன். ஓகே. அவங்க எப்பயுமே வந்து உங்கள பத்தி தான் ட்ரீம் பண்றாங்க. உங்கள்ட்ட பேசலனா கூட. பட் அத வந்து சொல்ல மாட்டாங்க. மனசுலயே வச்சிருப்பாங்க. ஏன்னா, அவங்களுக்கு கோவங்கள் அதிகமா இருக்கு உங்க உங்க பெர்சன்ட்ட. ஸோ கோவம் வந்து குறையறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும்ல. ஏன்னா, எல்லா நேரமும் வந்து மனிதர்கள் ஒண்ணு போல இருக்கிறது இல்லல்ல. கோவங்கள் இருக்க இருக்க கொஞ்சம் பேசாம தான் இருப்பாங்க. ஸோ கொஞ்சம் பயமும் இருக்கு உங்க பெர்சனுக்கு. என்ன நம்ம இப்படியே பேசாம இருந்துருவோமோ! அ அப்படின்ற ஒரு பயம் இருந்துகிட்டு இருக்கு. உங்கள மிஸ் பண்ணிருவோம்னு ஒரு பயம் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அவங்களே வந்து உங்கள மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நெனச்சா கூட, அவங்க ஈகோவோ அவங்கள தடுத்துட்டு இருக்கு. ஸோ ஈகோ அதிகமா இருக்கு. ஈகோ நீங்க ஒரு சில பேர் விட்டு குடுத்து தான் போக வேண்டிய சிச்சுவேஷனுக்கு வருது. மேபி நீங்க தான் விட்டு குடுப்பீங்கன்னு நெனைக்கிறேன் இந்த வீடியோ பார்க்குறவங்க. ஸோ அவங்க வந்து உங்கள மிஸ் பண்றாங்க. பட் அத சொல்ல மாட்டாங்க. அந்த மாரி ஒரு எனர்ஜி லெவல்ல இருக்காங்க உங்க பெர்சன். ஸோ இது வந்து இப்படியே இருக்கும்ன்ற ஒரு இது இல்ல. இதுவும் மாறும், இதுவும் கடந்து போகும் அப்படின்னு நெனைங்க. உங்க பெர்சன் உங்கள்ட்ட உங்களுக்கே தெரியாம உங்க பெர்சன் உங்கள பத்தி விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஒரு ஸ்பை வச்சிருக்காங்க உங்க பெர்சன். ஸோ ஸ்பை இருக்கு. அது யாரா வேணாலும் இருக்கலாம். பெர்சன் உங்க பெர்சன் உங்கள பத்தி விசாரிக்கிறதுக்கு. ஸோ அடுத்து என்ன வருதுன்னு பார்ப்போம். டாரட்ல உங்க பெர்சன் உங்கள பத்தி என்ன நெனச்சிட்டு இருக்காங்கன்றத பார்ப்போம். ஸோ எவ்ளோ ஈகோ இருந்தாலுங்க, அவங்க வந்து உங்கள்ட்ட பேசணும்ன்ற ஒரு ஆசைகள் இருக்கு. ஒரு சில குழுநரிக வந்து பக்கத்துல இருந்துட்டு உசி பேத்தி விட்டுட்டு இருக்காங்க. ஸோ பிடிக்காதவங்க. அது யாரா வேணாலும் இருக்கலாம். கூட இருக்கிறவங்க, ஃப்ரெண்டா இருக்கலாம், ஃபேமிலிக்குள்ள இருக்கலாம். ஸோ அந்த குழுநரிகள்லாம் இவங்களுக்கு நல்லது நடக்கிறதா? அப்படின்னு கெடுக்கிறதுக்காண்டியே வந்து சுத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது அவங்க கூடிய சீக்கிரம் புரிஞ்சுக்குவாங்க அது யாருன்றத. அவங்க வந்து உங்கள வந்து மிஸ் பண்ணக்கூடாது எண்ணம் இருக்கு. பட் இப்ப பேசாம இருக்காங்க அப்படின்றது வந்து, அதுக்கு காரணம் வந்து அவங்க ஈகோ. அவங்க ஈகோனால தான் இது நடக்குது. நீங்க வந்து பேசணும், ஃபர்ஸ்ட் பேசணும்ன்ற ஒரு எண்ணம் இருந்துட்டு இருக்கு.
உங்களுக்கு உங்க பெர்சனோட உங்களுக்கு பேசணும்னு ஆசை இருக்கிற மாரி அவங்களுக்கு இருக்கு. பட் அவங்க வந்து பல விஷயத்த கன்ஃப்யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கூடயே ஒரு சில பீப்பிள் இருக்காங்கன்னு நான் சொன்னேன்ல, ஒரு குள்ளநரி. அந்த குள்ளநரினால கன்ஃப்யூஸ் ஆயிட்டு இருக்காங்க. பட் அவங்களுக்கு அது புரிய வரும். பாருங்க எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் ஒண்ணு சேர்ந்துருவீங்க. ரீயூனியன் ஆறதுக்கு வாய்ப்புகள் நெறையா இருக்கு. ஸோ இது வந்து இப்படியே இருக்குன்னுலாம் சொல்ல முடியாதுங்க. எந்த பிரச்சனையுமே. இன்னைக்கு நல்லவங்களா தெரியவங்க, நாளைக்கு கெட்டவங்களா தெரிவாங்க. இன்னைக்கு கெட்டவங்களா தெரியும், நாளைக்கு நல்லவங்களா தெரிவாங்க. இது வந்து டைம் மாறும்போது, இது வந்து எல்லாமே மாறும். அதனால வந்து அ கண்டிப்பா வந்து இதுவும் மாறும், இதுவும் கடந்து போணும்னு வைங்க. கண்டிப்பா ரீயூனியன் ஆறதுக்கு வாய்ப்புகள் நெறையா இருக்கு. ஸோ உங்க பெர்சன் வந்து நெறையா விஷயத்து மேல ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நாட் ஒன்லி நீங்க மட்டும் கிடையாது. அவங்க பல விஷயம் இருக்கு. உங்கள பத்தி, உங்க ஃபேமிலிய பத்தி யோசிக்கிறது, உங்க கெரியர பத்தி யோசிக்கிறது, எல்லா விஷயத்தையுமே அவங்க யோசனை பண்ணுவாங்க. ஸோ ஃபுல் ஃபோக்கஸ் வந்து உங்க மேல இருந்தாலும், இத்தன விஷயம் இருக்கு, இப்படி இருக்கு, இப்படி இருக்குன்னு பல யோசனைகள் இருந்துகிட்டு இருக்கு அவங்களுக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து நீங்க உண்மையா இருப்பீங்களா? அப்படின்ற ஒரு டவுட்டும் இருந்துட்டு இருக்கு. ஸோ அது வந்து நீங்க தான் வந்து ப்ரூஃப் பண்ணணும். ப்ரூஃப் பண்ணா தான் வந்து அவங்களுக்கு அது தெரியும். இது வந்து நான் ரைட்டா, தப்பான்றது தெரியும். ஸோ கன்ஃப்யூஷன் இருந்துகிட்டு இருக்கு. நான் சொன்ன மாரி கன்ஃப்யூஷன் இருந்துகிட்டு இருக்கு. 2 பேருக்கு லவ் இருந்தாலும் கன்ஃப்யூஷன் அதிகமா இருக்கு. ஸோ இது எப்படி மாறும் அப்படின்றது வந்து கூடிய சீக்கிரம் அதுக்கான யுனிவர்ஸ் உங்களுக்கு ஒரு சில சைன் காட்டும். ஸோ கண்டிப்பா ஒரு நல்ல மாற்றம் இருக்கும். இது பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய காலம் தான். கண்டிப்பா நல்லபடியா நடக்கும். ஸோ ஃபுல்லா அவங்கள பத்தி தான் யோசனை உங்க உங்க க்ரஷ்ஷுக்கு. பட் அவங்களுக்கு என்னன்னா, ஒரே ஒரு விஷயம். அவங்களால வந்து தாங்கிக்க முடியல ஒரு சில விஷயத்த. பத்தி கொஞ்சம் ஒரு தப்பான இம்ப்ரஷன் பண்ணி வச்சிருக்காங்க நெறைய பீப்பிள். உங்கள பத்தி தப்பு தப்பா சொல்லி வச்சிருக்காங்க. அதே வந்து அவங்களுக்கு ஒரு கன்ஃப்யூஷனா இருக்கு. அதான் இவ்வளவு இவ்வளவு பிரச்சனைக்கான காரணம். பிளாக் எனர்ஜி வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு. பிளாக் எனர்ஜினா நெகட்டிவ் பீப்பிள். கூடயே இருந்து குழி பறிக்கிறவங்க இருக்காங்க நெறைய பேர். அதனாலேயே வந்து பல பிரச்சனைய பார்த்துட்டு இருக்கீங்க. உங்க பெர்சனுக்கும் உங்களுக்கும். ஸோ இதுவும் மாறும். நீங்க வந்து அ அந்த பிளாக் எனர்ஜின்றது யாரா வேணாலும் இருக்கலாங்க. அவங்க செய்யறது வந்து அவங்களுக்கு தான் போகும் தவிர்த்து உங்களுக்கு வராது. கண்டிப்பா நீங்க 2 பேரும் ஒண்ணு சேர்றதுக்கு வாய்ப்புகள் நெறைய. உங்க பெர்சன் உங்கள்ட்ட பேச விரும்புறாங்க. உங்க கிரஷ். ஆனா நீங்க ஒரு சில கிளாரிட்டியான விஷயத்த வந்து சொல்லணும். எந்த விஷயத்துக்கு நீங்க வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆனீங்களோ, அதுக்கு நீங்க வந்து தெளிவான தெளிவான பதில எதிர்பார்க்குறாங்க. ஸோ இதுக்கு என்ன முடிவுன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கம்யூனிகேஷன் வந்து ப்ராப்பரா இருக்கணும். எதையும் மறைச்சு பேசக்கூடாது. அவங்கள்ட்ட வந்து நீங்க பேசுற விஷயம் வந்து ப்ராப்பரா இருந்தா தான் இந்த பிரச்சனைக்கு முடிவு. கொஞ்ச நாளாவே என்னடா இப்படியே நடந்துகிட்டு இருக்கு. உங்க உங்க பெர்சனுக்கும் உங்களுக்கும் பல பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. என்னைக்கு இது முடிவுக்கு வரும் அப்படின்ற வந்து ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. விநாயகர்ட்ட போயி கண்டிப்பா வந்து அருகுமுள் மாலைய வாங்கி போட்டு பாருங்க. அந்த பிரச்சனை முடிவுக்கு வரும். உங்களால முடிஞ்ச வரைக்கும் விநாயகர கும்பிடுங்க. ஒரு 11 சுத்து சுத்திட்டு வாங்க. ஒரு நல்ல மாற்றம் இந்த பிரச்சனையிலேருந்து முடிவுக்கு வரக்கூடிய காலமா இருக்கும். யாரோ கூட இருந்தே வந்து உங்களுக்கும், உங்க பெர்சனுக்கும் பிரச்சனைய உண்டு பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க.
ஸோ கண்டிப்பா யாரையும் நம்பாதீங்க. உங்கள சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு பிரிச்சு விடுறது கூட வர்றதுக்கு இருக்காங்க. ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கவும். கம்யூனிகேஷன் ரீதியாவுமே நீங்க சொல்றத தப்பா போய் சொல்றது கூட வாய்ப்புகள் நெறையா இருக்கு. ஸோ இந்த விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் நீங்க. ஸோ உங்க முன்னோர்களோட சப்போர்ட் நெறையாவே இருக்கு. உங்க முன்னோர்கள் சப்போர்ட், உங்களோட குலதெய்வத்தோட சப்போர்ட் நெறையா இருக்கு. நீங்க ஒரே ஒரு விஷயம், உங்க குலதெய்வத்தையும், உங்க விநாயகரையும் இருக்க பிடிச்சுக்கோங்க. கண்டிப்பா வந்து நீங்க நெனச்ச காரியம், நீங்க நெனச்ச மாரி நடக்கும். உங்க பெர்சன் உங்களோட ஒண்ணு சேருவாங்க. ஸோ உங்க க்ரஷ் உங்களோட ஒண்ணு சேருவாங்க. ஸோ உங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ் என்ன வருதுன்றத பார்க்கலாம். ரீகன்சிடர் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா ஒரு நல்ல மாற்றம் இருக்கும். வித்தின் நெக்ஸ்ட் ஃபியூ வீக்ஸ்ல அது நடக்கறதுக்கு காத்திருக்கு. ஸோ ஒரு நல்ல மாற்றம் நடக்கப் போது. உங்க பெர்சனோட ஒண்ணு சேர்றதுக்கு வாய்ப்புகள் நெறையா இருக்கு. ரொமான்ஸ். ஸோ கண்டிப்பா ரியூனியன் ஆகறதுக்கு வாய்ப்புகள் நெறையா இருக்கு. ஹேப்பியா இருங்க. நோ நீட் டூ வொரி. கண்டிப்பா ரியூனியனுக்கு சான்சஸ் இருக்கு. இதான் உங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜா இருக்கு. ஸோ இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் தேங்க் யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ. கீப் சப்போர்ட்டிங் மீ. பர்சனல் ரீடிங் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல வந்து இமெயில் ஐடி இருக்கு. கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ தேங்க் யூ. டேக் கேர். பாய்.